ஸ்கூல் முடிச்சு ஈவினிங் வந்ததும் பாப்பாவுக்கு ஏதாவது ரெடி பண்ணணும். இல்லைன்னா இருக்கிறத கொடுத்துக்குவேன். ஒன்று ஃப்ரூட்ஸு, அப்படி இல்லைனா முட்டை, அப்படி இல்லைனா பயிறு அந்த மாதிரி ஏதாவது கொடுத்துக்குவேன். இன்றைக்கி வந்து சரி ஓகே சத்து மாவில் கொழுக்கட்டை ஏதாவது பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. எனக்கு வந்து பால் கொழுக்கட்டை சாப்பிடணும் போல் இருந்துச்சு. நான் இது வரைக்கும் நானாகவே பால் கொழுக்கட்டை செஞ்சதே இல்லை. சரி சத்து மாவுலேயே செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பால் கொழுக்கட்டைக்கும் நார்மல் கொழுக்கட்டையும் எடுத்து வச்சுட்டேன். பால் கொழுக்கட்டைக்கு மட்டும் எள் அப்புறம் வந்து தேங்காய் பூ எதுவும் போடாமல் தனியாக பசைஞ்சு வச்சுட்டேன். நார்மல் கொழுக்கட்டைக்கு எள்ளும் தேங்காய் பூவும் போட்டு பசைஞ்சு எடுத்து வச்சுக்கிட்டேன். ரெண்டையுமே ஒன்றாவே வேக வச்சுட்டேன். ஒன்றா வேக வச்சுட்டு பால் கொழுக்கட்டைக்கு தனியாக ரெடி பண்ணிவிட்டு நார்மல் கொழுக்கட்டை தனியாக ரெடி பண்ணிட்டேன். ஆனால் பாப்பா வந்து பால் கொழுக்கட்டை அந்தளவுக்கு சாப்பிடல. அந்த பால் மட்டும்தான் எடுத்துக்கிட்டு குடித்தா. ஆனால் கொழுக்கட்டை வந்து நார்மல் கொழுக்கட்டை இருந்தது இல்லையா, அதை தான் நல்லா சாப்பிட்டா. நார்மல் பால் கொழுக்கட்டையை விட எனக்கு இந்த சத்து மாவில் பண்ண பால் கொழுக்கட்டை ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. பாலோட அந்த சர்க்கரை தேங்காய் பூலாம் சேர்த்து அந்த லிக்விட் வந்து செம்ம சூப்பராக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. பாப்பா வந்து கொழுக்கட்டை நல்லாவே சாப்பிட்டா. ஆனால் அவளுக்கு வந்து எள்ளும் தேங்காய் பூவும் போடாமல் கொடுத்துருந்துருக்கணும். ஏன்னா அது அந்த அளவுக்கு அவளுக்கு சீரணம் ஆகலை. அதை எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து வெண்ணெய் வந்து எடுத்து வச்சுருந்தேன். அதை நெய் உருக்காமல் அப்படியே வச்சுட்டேன். சரி அன்றைக்கி அதையும் நெய் உருக்கி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து நல்லா கோல்டு வாட்டரில் 2-3 தடவை அலசி எடுத்துக்கிட்டேன். அன்றைக்கி ஈவினிங் எனக்கு இப்படி தான் போச்சு. அப்புறம் இருந்த பாலில் வந்து பாலாடை எடுத்து வச்சுட்டு எல்லாருக்கும் டீ போட்டாச்சு. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்த்துட்ருக்கீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பையனுக்கு கொழுக்கட்டை, பால் கொழுக்கட்டை, பாயசம் இந்த மாதிரி ஐட்டம் சுத்தமாக பிடிக்கவே செய்யாது. ஸோ அதனால் நான், பாப்பா, அத்தை, அப்புறம் அவர் நாங்கள் மட்டும்தான் சாப்பிட்டுக்கிட்டோம். ஃபர்ஸ்ட் டைம் பால் கொழுக்கட்டை பண்ணேன். அதுவும் சத்து மாவில் ரொம்பவே டேஸ்டியாக வந்துருந்துச்சு. ஃபைனலாக நெய்யும் உருக்கி எடுத்தாச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க.